வாழ்வு. பேரன்பு மிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மார்கழி மாதம் ஒரு சிறப்பான மாதம். எல்லா மதங்களிலும் மார்கழி மாதம் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதில் அவர்கள் நோன்பு இயற்றவும் செய்கிறார்கள். அந்த வகையிலே நாம் அனைவரும் இந்த மார்கழி மாதத்துல மகா யஜ்ஞம் என்ற பெயரில் மார்கழி மாதம் முழுவதும் 3 நேர தியானம், சத்சங்கத்தில் கலந்து கொள்வது மற்றும் நம்முடைய அன்றாட பழக்க வழக்கங்களை சீர் செய்து கொள்வது என்று ஒரு சபதம் எடுத்திருப்பது போல எடுத்திருக்கிறோம், ஒரு உறுதிமொழி. ஏனெனில் மனிதன் தானாக தன்னை சரியாக்குவதற்கு நெடுங்காலம் எடுக்கும். ஒரு குருவின் மூலம் அல்லது ஒரு உறுதிமொழியின் மூலம் நம்மை நாமே சரி செய்து கொள்வது சற்று எளிது. அதைவிட இது எளிது. ஆகவே இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி ஒவ்வொருவரும் காலை மாலை வேளைகளில் தியானமும் நம்முடைய அன்றாட பழக்க வழக்கங்களை சீராக செய்து முடிப்பதற்கான ஒரு வாய்ப்பையும் உருவாக்கி கொள்ள வேண்டும். பொதுவாக இறைநிலை என்பது எல்லா மதத்திலையும் சொல்றாங்க, இறைவன் தான் எல்லாமாகவும் இருக்கிறான், இறைவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்போ நம்ம பொதுவாக 2 விஷயங்கள் இயற்கையில இருக்கு. ஒன்று தோற்றப்பொருள். நீங்க ஒரு பொருளை என்னைய பார்க்குறீங்க, நாகராஜன் என்ற பெயர்ல என்னுடைய உருவத்தை நீங்க பார்ப்பதனால நான் ஒரு தோற்றப்பொருள். மாம்பழம் ஒரு தோற்றப்பொருள். நீங்க எதெல்லாம் கண்ணால் காண்கிறீர்களோ அவையெல்லாம் தோற்றப்பொருள். ஆனா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கும் பாருங்க. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கும். அந்த தன்மை மறைபொருள் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ தோற்ற பொருளாக இருக்கக்கூடிய ஒன்றிற்கு உள்ளாக ஒரு தன்மை இருக்கிறது, அதை மறைபொருள் என்று அழைக்கிறார்கள். உதாரணமாக ஒரு மாம்பழம் இருக்கு. மாம்பழம்னா எதை சொல்வோம்? ஒரு மஞ்சள் கலர்ல இருக்கணும், அதுக்குள்ள சதைப்பட்டு இருக்கணும், அதுக்குள்ள ஜூஸ் இருக்கணும், அதை நம்ம உறிந்து குடிக்கும்போது நல்லா இருக்கும். அப்போ மாம்பழம் என்பது சுவையாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். மாம்பழம் போலவே அச்சு அசலாக இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் மாம்பழம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது வெளியே இருந்து பார்க்க ஒண்ணு போலதான் இருக்கும். ஒரிஜினல் மாம்பழமும் பிளாஸ்டிக் மாம்பழமும் மெழுகு மாம்பழமும் ஒண்ணு போல இருக்கும். ஆனா எதை உண்மையான மாம்பழம் என்று சொல்வோம்? அந்த மாம்பழத்தை கடிக்கும் போது அதுல சுவை வந்தாதான். மெழுகால ஆன மாம்பழத்தை கடிக்கும் போது சுவை வருமா? வராது. உண்மையான மாம்பழத்தை கடிக்கும் பொழுது அதுல சுவை வருகிறது. சுவை வருவதால் அதை மாம்பழம் என்று சொல்கிறோம். இதுல சுவை வராதனால இது மெழுகு பொம்மைன்னு. அப்போ தோற்றத்தை நாம் மாம்பழம் என்று குறிப்பிடவில்லை, அதனுடைய தன்மையைத்தான் மாம்பழம் என்று குறிப்பிடுகிறோம். இப்போ கரண்ட் இருக்கு. கரண்ட் என்ன செய்யுது? டியூப் லைட் வழியாக வரும் பொழுது வெளிச்சமாக இருக்கிறது, ஃபேன் வழியாக வரும் பொழுது காற்றாக இருக்கிறது, ஹீட்டர் வழியாக இருக்கும் பொழுது சூடாக இருக்கிறது, சில அடுப்பின் வழியாக வரும் பொழுது நெருப்பாக இருக்கிறது. ஆனா கரண்ட் ஒண்ணுதான். ஆனா கரண்ட்டை நம்ம பார்த்திருக்கோமான்னா பார்க்கல. அது மறைபொருள். ஒரே மறைபொருள் என்பது பல்வேறு விதமாக, ஒரு கரண்ட் என்பது நெருப்பாக இருக்குது, ஒளியாக இருக்குது, ஒலியாக இருக்குது, பல்வேறு விதமாக அந்த கரண்ட் செயல்படுது. அதே போலதான் நமக்கு உள்ளாக இறைவன் இருந்து கொண்டு நம்மை இயக்கி கொண்டிருக்கிறான். இறைவன் தோற்ற பொருளான தோற்ற பொருள் இல்லை, அது மறைபொருள். ஆதியனும் பரம்பொருள் அப்படின்னு மகரிஷி கவிதை எழுதியிருக்காங்க. அப்ப அந்த ஆதி என்ற பரம்பொருள் ஒரு மறைபொருளாக இருக்கு. அதிலிருந்து வெளிப்பட்ட விண் துகள்கள் நம்முடைய உடல்ல உயிராக இருக்கு. அப்ப இறைவன் என்பது மறைபொருள், நம்முடைய உடலிலே விண் துகள்கள் நிறைந்து சுழந்து ஓடி உயிராக ஓடிக்கொண்டிருக்கிறது, அது மறைபொருள்.
அந்த விண்ணினுடைய கரைசல் காந்தமாக இருக்கிறது. இந்த மூன்றை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று ஆதி என்ற பரம்பொருள், சுத்த வெளி அப்படின்னு வச்சுக்கணும், அது மறைபொருள். சுத்த வெளியிலிருந்து தோன்றி இருந்த விண் துகள்கள் நம்முடைய உடலிலே உயிராக இருக்கிறது. உயிர் ஒரு மறைபொருள். அந்த உயிரிலிருந்து வெளிப்படக்கூடிய விசை காந்தமாக இருக்கிறது. காந்தம் ஒரு மறைபொருள். இந்த மறைபொருள்கள் நம்முடைய உடலிலே இயங்கி தோற்ற 5 புலன் வழியாக செயல்படுகிறது. அப்ப நம்ம உடல்ல என்ன இருக்குது? உயிரினும் தன்மை இருக்கு. அந்த உயிரின் படர்க்கை நிலையான மனதிற்கு தேவையான சக்தி காந்த சக்தி இருக்கு. இப்ப நான் உங்களை பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய உயிர் சக்தியின் மூலமாக தான் உங்களை பார்க்கிறேன். கண் வழியாக பார்க்கும் பொழுது, கண் வழியாக செயல்படும் பொழுது அதை பார்வை, நாசியின் வழியாக செயல்படும் போது வாசனை, நாக்கின் வழியாக செயல்படும் போது சுவை, காதின் வழியாக செயல்படும் பொழுது ஓசை. அப்படி 5 புலன்கள் வழியாக அது செயல்படுகிறது. அப்ப 6வது புலன் என்று சொல்லக்கூடிய மனதிலே அது செயல்படுகிறது. இதுல என்ன ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்குங்கன்னா, இயற்கை மற்ற எல்லா 5 புலன்களும் இயற்கை நியதிக்கு உட்பட்டு இயங்குகிறது. நம்முடைய மனித மனம் மட்டும் மனிதனிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ உங்க உடல்ல கிட்னி எல்லாம் வேலை செய்யுது, அது நம்ம கண்ட்ரோல்ல இல்லை. இருதயம் நம்ம கண்ட்ரோல்ல இல்லை. நம்ம மனசு மட்டும்தான் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. நம்ம உடல்லையே ஒரே ஒரு விஷயம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்குன்னா நம்முடைய மனசு. இயற்கை என்ன செய்யுது? இந்த மனம் என்ற பொக்கிஷத்தை நம்மிடம் கொடுத்து இருக்கிறது. கொடுத்து உனக்கு தேவையான விஷயங்களை நீ நன்றாக செய்து பெற்றுக்கொள் அப்படின்னு கொடுத்து. அப்போ மறைபொருளாக இருக்கக்கூடிய தெய்வம் நமக்குள்ளாக இருந்து கொண்டு நம்முடைய உடலை இயக்கி கொண்டிருக்கிறது, உயிரை இயக்கி கொண்டிருக்கிறது, புலன்களை எல்லாம் இயக்கி கொண்டிருக்கிறது. மனதை மட்டும் நம்மிடம் ஒப்படைக்கிறது. அப்போ ஒவ்வொரு பொருளுக்கு உள்ளாகவும் ஒரு தன்மை இருக்குதா இல்லையா? மாம்பழத்திற்கு உள்ளாக சுவை. மாங்கால பார்த்தீங்கன்னா அது புளிப்பா இருக்கு. பாரதியார் ஒரு பாட்டுல பாடுறாரு, காயிலே புளிப்பதென்ன நந்தலாலா, பின்பு கனியிலே சுவைப்பதென்ன நந்தலாலா, பூவிலே மணப்பதென்ன நந்தலாலா, அதன் உள்ளிருக்கும் தேனிலே நீ சுவைப்பதென்ன நந்தலாலா, தீக்குள் விரலை விட்டால் நந்தலாலா, உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதையே நந்தலாலா. அப்படின்னா எல்லா பொருளும் இறைவன் இருக்கிறான், மறைபொருளாக இருக்கிறான். அப்போ இப்படி மறைபொருளாக இருக்கக்கூடிய இறைவன் நம்முடைய மனதை ஒப்படைத்திருக்கிறான் பாருங்க. மாம்பழத்துக்குள்ள சுவை இருக்கு, நெருப்புல சூடு இருக்கு, ஒளியில வெளிச்சம் இருக்கு. அப்ப நம்ம மனசுல என்ன இருக்கு அப்படின்னு ஒண்ணு எடுக்கணுமா இல்லையா? ரோஜாவுல வாசனை இருக்கு, தேன்ல இனிப்பு இருக்கு. அப்ப மனிதனிடம் என்ன இருக்க வேண்டும் என்று ஒன்று இருக்குதா இல்லையா? அந்த மனிதனிடம் இருக்க வேண்டிய ஒன்றுதான் அன்பு என்று இந்த உலகம் முழுக்க தோன்றிய பல்வேறு மகான்கள் வலியுறுத்துகிறார்கள். அது எந்த மதமானாலும் சரி, எந்த நாட்டை சேர்ந்த இன்னொரு விஷயமானாலும் சரி, அவர்கள் அனைவரும் எதை வலியுறுத்துகிறார்கள் என்றால் இறுதியில் அன்பைத்தான் வலியுறுத்துகிறார்கள். அப்ப மனித மனதினுடைய உள்ளாக இருக்கக்கூடியது, மனித மனதினுடைய தன்மையாக இருக்கக்கூடியது அன்பு. அப்போ அன்பு மனிதனுடைய தன்மையாக இருக்கிறதுனால அவன் ஏன் அவ்வாறு செயல்படல? இன்றைக்கு உலகம் முழுக்க பல்வேறு விதமான சிக்கல்களும் குழப்பங்களும் வன்முறைகளும் நிறைந்திருக்கு. அப்போ மனதிற்கும் அன்பிற்கும் இடையிலே ஒரு ஒரு படி இருக்கு. அந்த படி என்ன அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் தான் அறிவு, கான்சியஸ்னஸ். அந்த அறிவு ஏன் நமக்கு சரியாக செயல்படலை அப்படின்னு சொன்னா, மனம் பல்வேறு சூழல்ல சிக்கி இருக்கு. மனம் உள்ள இருக்குமா வெளியே இருக்குமான்னா வெளியே அது பாட்டுக்கு சுத்தி திரிந்து கொண்டே இருக்கு. அப்படி வெளியே சுத்தி திரிந்து கொண்டிருக்கக்கூடிய மனதை நம்முடைய தியானத்தின் மூலம், பல்வேறு வகையான தியானத்தின் மூலம் மனதை ஒருநிலைப்படுத்தி, அந்த ஒருநிலைப்படுத்துவதன் மூலமாக மனதின் புலன் கவர்ச்சியிலிருந்து கொஞ்சம் விடுபட்டு அறிவு என்ற இடத்திற்கு வரும். எண்ணங்களால் ஆனது மனம், சிந்தனையால் ஆனது அறிவு. நல்லா புரிந்து கொள்ளுங்க.
அப்ப நம்ம மனம் போன போக்குல நடக்காம தியானம் செய்து நம்மை மனதை ஒழுங்குபடுத்தி சிந்தனை செய்து வாழும் பொழுது அறிவின்படி வாழ்கிறோம். அததான் மகரிஷி சொல்வாரு, சிலரே அறிவார் இவ்வுண்மை சிந்தனை செய்ய வல்லவரே. எல்லாம் வல்ல தெய்வம் அது, எங்கும் உள்ளது நீக்கமற, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே நீ தெளிவாய் அப்படின்னு சொல்றார். எல்லா பெரியவர்களும் அறிஞர்களும் ஞானிகளும் மனதை கொண்டு சிந்தனை செய்து வாழ்வதுதான் சிறந்தது, எண்ணத்தால் வாழ்வது சிறந்தது அல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, மனம்னு நம்மகிட்ட ஒண்ணு இருக்கு, அன்பு செலுத்தணும்னு ஒண்ணு இருக்கு. ஆனா நம்ம யாரும் அன்பா இருக்கோம்னா பொதுவா அன்பா இல்லை. எல்லோரும் என்ன நினைக்கிறோம், வி ஆர் எக்ஸ்பெக்டிங் லவ் ஃப்ரம் அதர்ஸ். யாராவது என்கிட்ட அன்பு காமிக்க மாட்டாங்களா, யாராவது என்னுடன் பரிவாக நடந்து கொள்ள மாட்டாங்களா, என்னுடைய மனைவி அல்லது கணவன் என்னிடம் இதமாக நடந்து கொள்ள மாட்டார்களா, அல்லது குழந்தைங்க நினைக்கும் இந்த அப்பா அம்மா அடிக்காம திட்டாம நம்மளை நல்லா அரவணைச்சு செல்ல மாட்டார்களா. இப்படி எல்லோரும் எவரிபடி எக்ஸ்பெக்டிங் லவ் ஃப்ரம் அதர்ஸ். அப்ப எல்லாரும் அன்பை எதிர்பார்த்தா யார் கொடுப்பது? அப்படி கொடுக்கிறதுக்கு யாரும் இல்லாததுனால நம்ம அன்பை பெற தகுதி இல்லாதவராக ஆயிடும். இப்ப எனக்கு 1000 ரூபாய் வேணும், இன்னொருத்தருக்கு 1000 ரூபாய் வேணும், 2 பேர்கிட்ட இல்லை, 2 பேரும் கொடுக்க முடியும். இன்னொன்று என்ன தெரியுமா, சிலர் அன்பை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க, அவங்க அன்பு செலுத்துறாங்க, அதை புரிந்து கொள்ள முடியாதவர்களும் இருக்கிறாங்க. அப்போ அன்பு நிறைந்த உலகம் இருக்கிற ஒரு உலகம் இருக்கு, அவங்களிடமிருந்து பெறுவதற்கு தகுதி இல்லாத மனிதர்களும் இருக்கிறார். இவர் காண்பிப்பது அன்பு என்று தெரியாமல், குறிப்பா கணவன் மனைவிக்கு இடையில, குழந்தைகள் பெற்றோருக்கு இடையில, வயதான பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இடையில, அவங்க செலுத்துவது அன்புதான் என்று தெரியாமல் அவர்கள் அதை விட்டு விடுகிறார்கள். அது எதனால? புலன் கவர்ச்சியினால், பணத்தின் மேல் உள்ள ஒரு ஆசை, பல்வேறு புலன்களினால் கிடைக்கக்கூடிய இன்பங்களின் மேல் உள்ள ஆசை, இதன் காரணமாக நம்ம பிறர் காண்பிப்பது அன்புதான் என்று அறிய முடியாமலும் போகிறது. ஆகவே நாம் இந்த மனம் மற்றும் அன்பிற்கு இடையிலே அறிவு என்ற ஒரு இடம் இருக்கிறது. எந்த செயலானாலும் அந்த செயலை சிந்தித்து பார்த்து செயல்படும் பொழுது அந்த சிந்தனை நமக்கும் பிறருக்கும் நல்லதாக விளையும் பொழுது அது அறிவுபூர்வமான செயலாக மாறுகிறது. அப்படி அறிவுபூர்வமான செயலை, பிறருக்கு பயனுடைய செயலை ஒருவருக்கு ஒரு மனிதன் செய்யும் பொழுது அந்த செயலை பெற்று பயனடைந்த மனிதன் ஒரு விஷயத்தை உணர்வான் பாருங்க, விச் இஸ் கால்டு லவ். இப்ப அன்பு என்பது நான் செலுத்துறேன்னு சொல்ல முடியாது. நம்ம செய்த பிறருக்கு செய்த உதவியின் மூலம் அவங்க மனதிலே ஏற்படக்கூடிய ஒரு நெகிழ்ச்சி இருக்கு பாருங்க, அதுதான் அன்பு. நம்ம செஞ்சோம்னு தான் சொல்ல முடியாது, நம்ம அன்பு செலுத்துறோம் அப்படிலாம் சொல்ல முடியாது. அதை உணர வைக்க முடியும். எப்படி கடவுள் என்பது மறைபொருளோ அது போல அன்பு என்பதும் ஒரு மறைபொருள் தான். அப்ப நம்ம அன்புக்கு தயாராக வேண்டும், அன்பை கொடுக்க வேண்டும், அல்லது நமக்கு கிடைக்கக்கூடிய அன்பை அன்புதான் என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு செயலையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நபரையும் சிந்தித்து பார்த்து, இவர் எதற்காக இதை எனக்கு செய்கிறார், இவர் எதற்காக என்னை இதை செய்யவில்லை என்று சீர்தூக்கி பார்த்து சிந்தித்து பார்த்து செய்யும் பொழுது நீங்க அந்த செயலுடைய நன்மை தீமைகளை உணர முடியும், நல்லது கெட்டதை உணர முடியும். அதன்படி உங்கள் அன்றாட வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் பெரிதாக பிரச்சனைகள் இருப்பதில்லை. பெரிதாக பிரச்சனை இல்லாதவருக்கு மனக்குழப்பம் இல்லை. மனக்குழப்பம் எங்கு இல்லையோ அங்கு அறிவு செயல்படுகிறது என்று பொருளாகிறது. அறிவுடையார் ஆவது அறிவர், அறிவிலார் அஃது அறிகிலார் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். அறிவுடையார் ஆவது அறிவர் அப்படின்னா என்ன? நல்ல சிந்தித்து செயல்படுகிறவங்க இந்த செயலை செய்தால் நாளைக்கு என்ன விளையும் என்று கணித்து செய்யக்கூடிய வல்லமை உடையவர்களாக இருப்பார்கள். அறிவுடையார் ஆவது அறிவர், அறிவிலார் அஃது அறிகிலார். அறிவில்லாதவங்க அதை அறியாம எதையாவது ஒண்ணு செய்துட்டு பிரச்சனைகளுக்கு குறைவில்லாம வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க.
அறிவே தெய்வம் அப்படின்னு பாரதியார் சொல்றார். சுத்தறிவே சிவமென்றுரைக்கும் சுருதிகள் கேளீரோ, பல பித்த மதங்களிலே தடுமாறி பெருமை எழுவீரோ என்று அறிவே தெய்வம் என்ற பாடல்ல பாரதியார் சொல்றார். வேதாத்ரி மகரிஷி அவங்க சொல்றாங்க, அஞ்சாதீர் எடுத்துரைப்போம் அறிவொன்றே தெய்வம் என்று அப்படின்னு ஒரு கவிதை சொல்றாங்க. அப்போ மறைபொருளாக இருக்கக்கூடிய இறைநிலையிலிருந்து வெளிப்பட்டிருக்கிறது எல்லாம், உலக தோற்றங்கள் எல்லாம் வெளிப்பட்டிருக்கு. எல்லா தோற்றங்களுக்குள்ளும் மறைபொருளாக இருந்து இயங்கிக் கொண்டிருப்பது இறைவன் தான். ஆனா ஒவ்வொரு மறைபொருளுக்கும் அல்லது ஒவ்வொரு தோற்ற பொருளுக்கும் அதற்குரிய தன்மை என்று ஒன்று உண்டு. மனதினுடைய தன்மை, உள்தன்மை, அன்பு என்பது. அந்த அன்பை நேரடியாக அடைய முடியும். அன்பு ஒரு வகையில மறைபொருள் தான். நேரடியாக அடைய முடியாததால் அறிவின் வழி சிந்தித்து அடைய வேண்டும். அதுக்குதான் மகரிஷி சொல்றாங்க, செயல் விளைவு தத்துவம் ஒண்ணு வச்சிருக்காங்க. செயலிலே ஒழுங்கமைப்பாக இறைவன் இருக்க பலனென்ன தவறிழைத்து பின் பரமனை வேண்டுவதால் அப்படின்னு சாமி சொல்றார். இயற்கையினுடைய எல்லா செயல்களிலும் ஒரு ஒழுங்கமைப்பு இருக்கிறது. ஆகவே நீ தப்பு செய்துட்டு இறைவன்கிட்ட போய் கேட்டேன்னா அந்த விளைவு வந்தே தீருமே தவிர எந்த பிரயோஜனமும் இல்லை இறைவன்கிட்ட கேட்பதனால அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. ஆக பேரன்பு மிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான சூழ்நிலை இருந்தாலும் அனைத்து சூழ்நிலைகளையும் கடந்து ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஏன் நடக்கிறது, எதற்காக நடக்கிறது, இது நடந்ததனுடைய பின்னணி என்ன என்று நன்றாக சிந்தித்து பார்த்தீர்களேயானால் உங்களுக்கு ஒரு விடை கிடைக்கும். அந்த விடையின் அடிப்படையிலே அடுத்து செய்யக்கூடிய செயல்களை செய்து வரும் பொழுது நாம் அறிவுபூர்வமான செயல்களை தொடர்ந்து செய்வதற்கு அது வாய்ப்பாக இருக்கும். அந்த அறிவுபூர்வமான செயல் என்பது தனக்கும் பிறருக்கும் நன்மை தருவதாக அமையும் பொழுது உங்களால் நன்மையை பெற்றவர் உணரும் உணர்வே அன்பாகிறது. அப்ப தியானம் செய்வதனுடைய நோக்கம் அன்புதான். நெடுநாள் தியானம் செய்துட்டு நம்ம பிரச்சனைகள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம், அப்போ சரியாக தியானம் செய்யவில்லை அப்படின்னு வந்துடும். அன்பு என்பது தியானம் செய்பவர்களால் மட்டுமே தான் செயல்படுத்தக்கூடியதுன்னு வள்ளுவர் இன்னொரு குறள்ல சொல்றார். அன்பின் வழி அது உயிர்நிலை, அத்திலார்க்கு எலும்பும் தோலும் போர்த்த உடம்பு அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றார். அன்பின் வழி அது உயிர்நிலை. உயிர்நிலையை உணர்ந்தவருக்கு தான் அன்பு செலுத்த தகுதி இருக்குது. அப்போ இதன் மூலம் மறைபொருளாக இருக்கக்கூடிய தெய்வமே எல்லா பொருட்களுக்கு உள்ளாக இருந்து கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற பேர் உண்மையை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது நம்ம வேறுபாடு அற்றவர்களாக ஆகிறோம். அதாவது மதம், நாடு, மொழி, இனம் இந்த வகையில நம்ம வேறுபாடு பார்க்கறது இல்லை. எல்லாம் ஒன்றுதான் அப்படின்னு பார்க்கிறோம். எல்லாம் ஒன்றாகத்தான் இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். அப்படி ஒன்றாகத்தான் இருக்கிறதுன்னு பார்க்க முடிந்த மனதிற்கு வேறுபாடுகள் இல்லாதனால எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனோநிலை வருகிறது. அந்த எல்லாவற்றையும் எல்லா விஷயத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலை அறிவினுடைய முதிர்ச்சியாலும் அதனுடைய சிந்தனையினாலும் வருவதனால அதன் உள் பொருளாக அமைந்திருப்பது அன்பாக இருக்கிறது. அதனாலதான் சாமிஜி சொல்றாங்க, ஒரு குடும்பத்துல அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு 5 விஷயங்கள் சொல்றாங்க. அதாவது விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம், ஏற்றுக்கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல் இப்படின்னு ஒரு 5 விஷயம் சொல்றாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட், டாலரன்ஸ், சாக்ரிஃபைஸ், அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அக்செப்டன்ஸ். இந்த 5 விஷயத்தை நல்லா ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்க. விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம், புரிந்து கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல். அப்போ அதுல குறிப்பாக புரிந்து கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல். அந்த புரிந்து கொள்ளுதலுக்கு தான் நான் சொன்ன சிந்தனை தேவைப்படுகிறது. அறிவின் பால் சிந்திக்க சிந்திக்க சிந்திக்க
நம்ம ஒரு நபரை அல்லது ஒரு பொருளை அல்லது ஒரு நிகழ்ச்சியை நன்றாக புரிந்து கொள்கிறோம். ஒரு நபர் நமக்கு எதிராக இருக்கிறார் என்று கருதும் பொழுது நமக்கு அவரிடம் சந்திப்பு சரியா இல்லை, படபடப்பாகுது. அப்போ அந்த நபர் இப்படித்தான் இருப்பார் என்று நீங்கள் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய மனம் ஆட்டோமேட்டிக்காக அமைதி அடையும். இப்ப ஏற்றுக்கொள்ளுதலே அன்பாகும் என்று பெரியவங்க சொல்றாங்க. எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒரு மனிதரை புரிந்து கொண்ட பிறகு ஏற்றுக்கொள்ள முடியும். இது இப்படித்தான் இருக்கும் என்று ஒரு நபரை புரிந்து கொண்ட பிறகு அதிலிருந்து வரக்கூடிய பாதிப்பு பெரிதாக இருக்காது. ஏன்னா எந்த மனிதர்களிடமோ எந்த பொருட்களிடமோ எந்த விஷயத்திற்குள்ளோ உள்ளாக அமைந்திருப்பது மறைபொருள் என்ற விஷயத்தை நீங்க விளங்கி இருந்தீங்கன்னா, மறைபொருளே எல்லா மனிதராக இருக்கிறது, தோற்றத்துல வெவ்வேறு மனிதராக காட்சி அளித்தாலும் எல்லா மனிதர்களுக்குள்ளாகவும் மறைபொருள் என்ற தெய்வமே இருக்கிறது என்று நீங்க புரிந்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு வேறுபாடுகள் இல்லை. வேறுபாடு இல்லாத போது ஒரு மனிதர் இப்படி அப்படி இருந்தா கூட நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வல்லமை உங்க மனதிற்கு வரும். அந்த வல்லமை வருவதனால அவர் உங்களிடம் பல்வேறு விதமான வேறுபாடுகளோடு நடந்த போதும் அது வேறுபாடாக தெரியாது. அததான் இன்னொரு இடத்துல ஒரு மகான் சொல்றாரு, என்னிலிருந்து பிரிது ஒன்று இல்லை, பிரிது ஒன்றினால் எனக்கு பாதிப்பில்லை அப்படின்னு சொல்றாரு. இப்போ உங்க பையன் இருக்கிறான், நல்லா சேட்டை பண்றான், உங்களுக்கு டிஸ்டர்பா தான் இருக்குது. ஆனா உங்கள் மூலமாக வந்த பையன் உங்களுடைய குணாதிசயங்களை உங்களுடைய ஒரு செராக்ஸ் காப்பியாக இருக்கிறதுனால அவன் அதே மாதிரி செயல்களை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது, அதனால நீங்க டிஸ்டர்ப் ஆக மாட்டீங்க. அதை சிந்தித்துக் கொண்டே அதை அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள். என்னிலிருந்து பிரிது ஒன்று இல்லை, என்னுடைய மகன் என்னிலிருந்து பிரிந்தவன் இல்லை, பிரிது ஒன்றினால் எனக்கு பாதிப்பில்லை, பிரிது ஒன்று செய்யும் செயல்களினால் எனக்கு பாதிப்பில்லை. அதுபோல எல்லா பொருட்களுக்குள்ளும் மனிதர்களுக்குள்ளும் உயிரினங்களுக்குள்ளும் தெய்வமே மறைபொருளாக இருந்து இயங்கிக் கொண்டிருப்பதால் அதற்கும் எனக்கும் பிரிவு எதுவும் இல்லை. அது செய்யும் செயல்களினால் எனக்கு பாதிப்பில்லை என்று புரிந்து கொள்ளக்கூடியதுதான் ஆன்மீகத்தினுடைய ஒரு உச்சம். A simple understanding is wisdom. எளிமையாக புரிந்து கொள்ளுதலே ஞானம். The deepest acceptance is love. ஆழமாக ஏற்றுக்கொள்ளுதலே அன்பாகும். இந்த 2 வாக்கியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆகவே பேரன்பு மிக்க சகோதர சகோதரிகளே, அருள் தந்தை மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்த பல்வேறு விதமான தியானங்கள் நம் மனதிற்குள்ளாக இருக்கக்கூடிய உயிரை உணர்ந்து, ஆக்னா சக்கரத்துல உயிரை உணர்றோம், துரியத்துல உயிரை உணர்றோம். இந்த உயிரை உணர்வதன் மூலம் மறைபொருளை நம்ம சந்திக்கிறோம், மறைபொருளான தெய்வத்தை நம்ம சந்திக்கிறோம். இப்படி மறைபொருளான தெய்வத்தை சந்தித்து வர இதே மறைபொருள் தான் எனக்கு எதிர்த்தால இருக்கக்கூடிய நபரிடமும் இருக்கிறது என்று புரிந்து கொள்கிறோம். அவ்வாறு புரிந்து கொள்ளும் பொழுது நமக்கும் அவருக்கும் வேறுபாடு இல்லை என்ற தன்மை வரும் பொழுது ஒரு ஏற்றுக்கொள்ளும் மனோநிலை வருகிறது. இப்படி ஏற்றுக்கொள்ளும் மனோநிலையோடு மறைபொருள், தோற்றப்பொருள் அல்லது வேறுபாடுகள் அற்ற தன்மை இதையெல்லாம் புரியும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கை சற்று சுலபமாகிறது. இது இப்படித்தான் நடக்கும் என்று உங்களால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. பின்பு அதற்கு தக்கவாறு உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி செல்லும் பொழுது பெரிதாக துன்பம் இல்லாத வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறத இங்க நல்லா புரிந்து கொள்ளும். ஆகவே எல்லா மதங்களும் எல்லா மகான்களும் குறிப்பிடுவது அன்பைத்தான். அன்பு என்பது மறைபொருள். அதை நாம் அறிவின் மூலம்தான் அடைய முடியும். அதற்கு நம்ம மனதை கடக்க வேண்டும். அந்த மனதை கடப்பதற்கு தியானம் தான் நமக்கு துணையாக இருக்கும். அதுக்குதான் மகரிஷி அவர்கள் பல்வேறு விதமான தியான வகைகளை நமக்கு கொடுத்திருக்காங்க. ஆகவே இந்த
மார்கழி மாத சிறப்பு மகா யஜ்ஞம் இதுல கலந்து கொண்ட நீங்கள் இதை நன்றாக பயன்படுத்தி அதிகாலை பொழுது நல்ல இனிமையாக இருக்கும். மார்கழி பனிப்பொழிவு, வானமும் கிளியரா இருக்கும். அந்த நட்சத்திரங்கள் இதெல்லாம் பார்க்கலாம். காலையில கொஞ்ச நேரம் தியானம் செய்துட்டு உடற்பயிற்சிலாம் செய்யுங்க. தொடர்ந்து உணவு பழக்க வழக்கங்கள்ல கொஞ்சம் எளிமையான உணவை எடுத்துக்கொள்ளுங்கள். வயதுக்கு தக்கவாறு உண்ணுங்கள். அதற்கு பிறகு இந்த 1 மாத காலம் யாரிடமும் பெரிதாக கோபம் கொள்ள மாட்டேன் என்று ஒரு சின்ன உறுதிமொழி எடுத்துக்கங்க. அதை ஒரு ஒரு ஃபால்ஸாகவும் வச்சுக்கணும். என்ன செஞ்சாலும் அப்படியே அப்படின்னு சிரிச்சுட்டு, அதாவது அவங்களுக்கு தெரிய வேண்டாம். நீங்க கோபம் கொள்ளக்கூடாது, மனைவி மேலேயோ கணவன் மேலேயோ குழந்தைகள் மேலேயோ கொள்ளக்கூடாதுன்னு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்க. அந்த உறுதிமொழி என்ன ஆகும்னா, 1 மாத காலம் நீங்க யாரிடமும் கடிந்து பேசவில்லாதனால உங்களை அறியாம அவங்க உங்களை நெருங்கி வந்திருப்பாங்க. இன்னும் சைக்கலாஜிக்கலா ஒரு நெருக்கம் ஏற்படும். அப்புறம்தான் புரியும் அவர்களுக்குள்ளாக இப்படி ஒரு ஒரு இன்டிமசி இருக்குது அப்படின்னு சொல்லி, ஒரு லவ் இருக்குது அப்படின்னு புரிய முடியும். அப்ப எல்லாருடைய நம்முடைய மனைவி அல்லது கணவன் குழந்தைகளுக்கு ஆழமான அன்பு நம்மிடம் இருக்கிறது, அவர்களிடமும் இருக்கிறது. அதை 2 பேரும் உணரணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி கோபதாபங்கள்லாம் இல்லாம இருக்கணுமா இல்லையா? இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடிக்கடி குடும்பத்துல கோபங்கள்லாம் வந்துட்டே இருக்கிறது தான். ஆனா இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி இந்த 1 மாத காலமும் ஒரு நடிப்பு மாதிரி கோவப்படுவதில்லை என்று முடிவு பண்ணி கொண்டீங்கன்னா, கோபம் வருது ஆனா நீங்க அவாய்ட் பண்றீங்க. இது கண்டு காணாத மாதிரி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி 1 மாதம் போகும்போது நீங்க எந்தவித எதிர்ப்பும் காண்பிக்காதனால அவருடைய மனம், ஆன்மா உங்களை நெருங்கி வரும். அப்போ யூ கேன் ரியலைஸ் இப்படி ஒரு அன்பான மனைவி இந்த பெண்ணுக்குள்ள இருக்குதா, இப்படி ஒரு அறிவுபூர்வமான குழந்தை நம்ம குழந்தைகளுக்குள்ளாக இருக்குதா அப்படின்லாம் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அது ஒரு அற்புதமான தருணமாக அமையும். ஆகவே இந்த மார்கழி மாதத்தை ஒரு டெஸ்ட் ட்ரையல் மந்தாக மனதிற்கு பிறரை புரிந்து கொள்வதற்கு ஒரு பயிற்சி மாதமாக எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சிந்தனையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.